நெல்லையில் முன்னாள் உதவி காவல் ஆய்வாளர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் அவரது ஆடியோ வாக்குமூலமானது தற்பொழுது வைரலாகி வருகிறது. இந்த சம்பவம் குறித்து ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். முன்னாள் உதவி காவல் ஆய்வாளரை மர்ம கும்பல் அரிவாளால் வெட்டி சாய்த்த சம்பவத்தில் திமுகவினரின் தலையீடு இருப்பதாக கொலையானவரின் மரண வாக்குமூல வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை டவுன் தடிவீரன் கோவில் பகுதியில் அமைந்துள்ள தர்காவில் காலை தொழுகையை முடித்துவிட்டு வெளியே வந்த முன்னாள் உதவி காவல் ஆய்வாளரும் தர்காவின் முத்தவல்லியாக உள்ள ஜாகிர் உசேனை கும்பல் ஒன்று ஓட ஓட விரட்டி அரிவாளால் வெட்டி படுகொலை செய்தது. பலர் கண்முன்னே ரத்தம் தெறிக்க தெறிக்க நடந்த இந்த கொலை நெல்லை டவுன் பகுதியை அதிர்ச்சியில் உறைய செய்தது. 60 வயதாகும் ஜாகிர் உசேன் காவல்துறையில் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்ற நிலையில் தர்காவின் முத்தவல்லியாக இருந்து வருகிறார். முத்தவல்லியான ஜாகிர் உசேன் தர்காவின் சொத்துக்களை பாதுகாக்கும் பொறுப்பை நிர்வகித்து வந்த நிலையில் தர்காவுக்கு வருமானம் ஈட்டும் வகையில் அதன் அருகில் காலியாக இருந்த 33 சென்ட் மனையில் தகர கொட்டகை அமைத்ததாக தெரிகிறது. இந்த நிலையில்தான் போலி ஆவணங்களை தயாரித்து குறிப்பிட்ட நிலத்திற்கு அதே பகுதியை சேர்ந்த முகமது தௌஃபிக் என்ற நபர் சொந்தம் கொண்டாடியதாக தெரிகிறது. ஆனால் நிலத்தை அபகரிக்க ஜாகிர் உசேன் முட்டுக்கட்டையாக இருந்ததால் அவரை முகமது தௌஃபிக் கூலிப்படையை திரட்டி படுகொலை செய்தார். இந்த நிலையில்தான் தனக்கு தொடர் கொலை மிரட்டல்கள் விடுக்கப்படுவதாகவும் தனது சாவு நிச்சயம் எனவும் கூறும் ஜாகிர் உசேனின் மரண வாக்குமூல வீடியோ வெளியாகியுள்ளது. அதில் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான நிலத்தை அபகரிக்க திமுகவை சேர்ந்த அருண் மற்றும் முகமது தௌஃபிக் ஆகியோர் இணைந்து கூட்டு சதி செய்து வருவதாகவும் இதற்கு போலீசாரும் உடந்தையாக இருப்பதாகவும் ஜாகிர் உசேன் கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என் மேல கொலை மிரட்டல் ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு 20-30 பேர் சேர்ந்துட்டு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதில் முக்கியமான நபர் தௌஃபிக். மிக முக்கிய காரணம் திருநெல்வேலி டவுன் காவல் ஆய்வாளர் திரு கோபாலகிருஷ்ணன், உதவி ஆணையாளர் திரு செந்தில்குமார், இந்த 2 பேரும் தான் இந்த கொலையை ஊக்குவிக்காங்க. நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது அவங்க 2 பேரும் தான். மிக முக்கிய பங்கு. அது மட்டுமின்றி நெல்லை மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளராக இருந்த முன்னாள் அமைச்சர் TPM மைதீன்கானின் நெருங்கிய ஆதரவாளரான அருண் ஆளும் கட்சி என்ற ஆணவத்தில் காவல் நிலையத்தில் தனது செல்வாக்கை செலுத்தி நிலத்தை அபகரிக்க ஜாகிர் உசேனுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ததாகவும் தனது மரண வாக்குமூல வீடியோவில் அவர் தெரிவித்திருக்கிறார். இவர்தான் மிக முக்கியமான நபர். இதில் ஒரு தொழிலதிபர், திராவிட கழகத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபர் இதில் சம்பந்தப்பட்டிருக்காரு. இவர் மேல பல குற்றச்சாட்டுகள் திருநெல்வேலி மாநிலத்தில் மின்சார வாரியத்தில் இருக்கு. அருணன் அவருடைய பேரு. இவங்கெல்லாம் சேர்ந்து மொத்த பேர் இப்ப இருக்கிற இந்த அக்யூஸ், இந்த நான் கொடுத்த புகார் மனுக்களில் உள்ள எதிரியெல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்த்தது போலீஸ் சேர்த்து எல்லாரும் சேர்ந்து இப்போ என் மேல PCR வழக்கு தொடுத்திருக்காங்க. வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான நிலத்தை பாதுகாக்க ஜாகிர் உசேன் பல சட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் அவருக்கு திமுகவை சேர்ந்த அருண் மற்றும் முகமது தௌஃபிக் தரப்பில் தொடர்ந்து கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டு வந்துள்ளது. அது குறித்து பலமுறை போலீசிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் தனது உயிருக்கு ஆபத்திருப்பதாக கூறி வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் ஜாகிர் உசேன். திமுகவினரின் நில அபகரிப்பு மோசடிக்கு ஆதரவாக காவல் ஆணையாளர் செந்தில்குமார் புரோக்கராக செயல்பட்டு தன்னிடம் பேரம் பேசியதாக ஜாகிர் உசேன் கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாகவே இருந்தது. இந்த கேஸ் போடாம இருக்கிறதுக்கு உதவி ஆணையாளர் செந்தில்குமார் அவர்கள் என்ற பேரம் பேசினார். அதுக்குள்ள ஆதாரம்லாம் இருக்கு. போட மாட்டேன், FIR தானே பார்த்துக்கலாம், நான் தானே என்கொயரி பண்ணணும்னு சொன்னார். செய்யாத தவறுக்கு ஒருபோதும் பணம் தர மாட்டேன்,
வீடியோவில் தான் அளித்த புகார் அனைத்தும் விசாரணையே இன்றி நிராகரிக்கப்பட்டதாக கூறும் ஜாகிர் உசேன் இறுதி முயற்சியாக விளம்பர திமுக அரசின் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு அளித்த புகாரும் நிச்சயம் நிராகரிக்கப்படும் என ஆணித்தரமாக கூறியது ஆட்சி அதிகார ஆணவத்தில் திமுகவினர் செய்யும் அட்டூழியங்களுக்கு நிர்வாக திறனற்ற அரசில் நீதி கிடைக்காது என்பதையே உரக்க கூறும் விதமாக இருந்தது. உங்களுக்கு இப்போ ஒரு மனு அனுப்பியிருக்கேன், கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு குறுஞ்செய்தி வந்திருக்கு, 30 நாள்ல உங்களுக்கு பதில் தரப்படும் அப்படின்னு ரொம்ப தெளிவா வந்திருக்கு. ஆனா அதுவும் வரப்போ இல்லை, உங்களுடைய புகார் நிராகரிக்கப்பட்டதுன்னு வந்துடும் எனக்கு தெரியும். குறிப்பிட்ட 33 சென்ட் நிலம் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமானது என்ற நிலையில் ஜாகிர் உசேனுக்கு எந்தவித உதவியும் செய்யாமல் வக்ஃபு வாரியம் ஒதுங்கிக் கொண்டதாகவும், கொலை நிகழ்ந்த பிறகும் கூட வக்ஃபு வாரிய தலைவர் நவாஸ் கனி வாயை திறக்காமல் மௌனம் காப்பதாகவும் ஜாகிர் உசேனின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். சிறுபான்மையினரின் பாதுகாவலர் என வாய்க்கு வாய் மார்த்தட்டிக் கொள்ளும் விளம்பர திமுக அரசு வக்ஃபு வாரியத்தின் சொத்தையே அபகரிக்க தர்காவின் முத்தவள்ளியையே கொலை செய்திருப்பதும், இதை தட்டி கேட்க கூட திராணி இல்லாமல் திமுகவின் நிழலில் ஒதுங்கி கிடக்கும் நவாஸ் கனி வாய் மூடி கிடப்பதும் திமுகவின் உண்மை முகத்தை தோலுரித்து காட்டுகிறது. இவன் எங்க அப்பா மேல PCR கேஸ் கொடுத்திருக்கான். இவன் ஒரு முஸ்லீம். எங்கள்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. இந்த இன்ஸ்பெக்டரும் இந்த ஏசி கோபாலகிருஷ்ணனும் செந்தில்குமார்ட்டையும் எங்க அப்பா 3 மாசமா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. அவங்க இவன்ட்ட காசு வாங்கிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கவே இல்லை. எங்க அப்பா எல்லா ப்ரூஃபும் அவரா கேட்டு எல்லாமே சப்மிட் பண்ணியும் அவர் எதுவுமே அதுக்கு பத்தி எதுவுமே எடுக்கவே இல்லை. காவல்துறை, மாவட்ட ஆட்சியர், இறுதியாக விளம்பர திமுக அரசின் முதலமைச்சர் என பலரிடமும் உயிருக்கு பாதுகாப்பு கேட்டு அலைந்து திரிந்த ஜாகிர் உசேன் நிராயுதபாணியாக தொழுகை முடித்து வெளியேறிய சமயத்தில் மிக கொடூரமாக அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இஸ்லாமிய மக்களை பெரும் கொதிப்புக்கு ஆளாக்கியுள்ள நிலையில் ஐஜி வந்தால் மட்டுமே உடலை வாங்குவோம் என திட்டவட்டமாக கூறினர் ஜாகிர் உசேனின் குடும்பத்தினர். எங்களுக்கு இந்த இன்ஸ்பெக்டர் மேலேயும் நம்பிக்கை இல்லை, இந்த எஸ்ஐ ஏசி மேலேயும் நம்பிக்கை, இந்த ஏசி செந்தில்குமார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. 2 பேரும் அவன்கிட்ட காசு வாங்கிட்டு எங்க அப்பாவை இன்னைக்கு இல்லை. எங்க அப்பா எல்லா ஆதாரம் சப்மிட் பண்ணாரு. சப்மிட் பண்ணி எங்க அப்பாக்கு எந்த நியாயமும் கிடைக்கல. இன்னைக்கு எங்க அப்பா இல்ல. எங்க அப்பா இவங்கள்ட்டே சொன்னாரு என்ன குரல் மினிட்டர் பண்றான் அப்படின்ட்டு. அதுக்கும் இவங்க எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த கேஸ் ஐஜி வந்தா மட்டும்தான் நான் எங்க பாடியே வாங்குவோம், இல்லைன்னா அது வரைக்கும் நாங்க வாங்க மாட்டோம். இதனிடையே கொலையில் தொடர்புடைய கார்த்திக், அக்பர் ஷா ஆகிய 2 பேர் நெல்லை குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் தௌஃபிக் உள்ளிட்ட 2 பேரை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர்.